வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான பட்டர் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பட்டர் முறுக்கு பண்ணுறதுக்கு 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, அதே போல் பொட்டுக்கல்லையை அரைச்சி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பட்டர் எடுத்து சேர்த்துக்கலாம். அது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். விருப்பம் இருந்தால் நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். அப்புறம் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். இதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு தடவை. இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இதில் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வர மாதிரி பசஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இது நம்ம புளிஞ்சிக்கலாம். பிழிஞ்சிக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி 2 அச்சு எடுத்திருக்கேன். இது வந்துட்டு 3 ஓட்டை இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இந்த ஸ்டார் அச்சு. இந்த ஒரே ஒரு இது இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதனால் நான் இதை எடுத்துக்கிறேன். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருந்து கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்துக்கலாம். மாவு எடுத்து உருட்டிட்டு இந்த முறுக்கச்சுக்குள்ளே வச்சிடலாம். முறுக்கச்சுக்குள்ளே லேசாக எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க சைட்லெல்லாம். இந்தளவு வச்சா போதும், 3/4 பாகம் வச்சா போதுமானது. இப்போது இதை பொரிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமேட்டிக்கு நம்ம இதை அப்படியே புழிஞ்சு விடலாம். ஃபுல்லாக நீளமாக புளிய வேண்டாம், இந்த மாதிரி சின்ன சின்னதாக புழிஞ்சு விடுங்க. நீங்கள் இப்படி பிழியும் போதே இது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு கட் ஆகிடும். பட்டர் முறுக்கு அந்த மாதிரி தான் சின்ன சின்னதாக கட்டாகி தான் வரும். இப்போ இதை பிழிஞ்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமேட்டிக்கு திருப்பி விடுங்க. உடனே திருப்பினீங்கன்னா உடஞ்சிரும், சின்ன சின்னதாக உடஞ்சிரும். தீ வந்துட்டு ரொம்ப கம்மியாகவே வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக வச்சுட்டிங்கன்னா ரொம்ப வந்துட்டு கருகி போன மாதிரி ஆகிடும். கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிடும். இதோட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டான மாதிரி தெரியும். அந்த சமயத்தில் தான் நம்ம இதை திருப்பி விடணும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துக்கலாம். மீதம் இருக்க எல்லா மாவையுமே நம்ம அதே மாதிரி புழிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பட்டர் முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.